பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். அதனால்தான் தினந்தோறும் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறார் இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறார். என்ன நம்ம வாழ்கிற ஒரு உலகம் அப்படிப்பட்டது. பாடுகள், உபத்திரவு, நெருக்கம், பயமுறுத்தல்கள், பல காரியத்தை நம்ம சந்திக்கிறோம்ல. அதனால அனுதினமும் நமக்கு ஒரு பலன் தேவையா இருக்கிறாரு. அதனாலதான் ஆண்டவர் தினந்தோறும் உங்களோட பேசுகிறார். அதற்கு நாம் இயேசுவோடு நடக்கிற அனுபவத்தை விட்டுவிடக்கூடாது. தினந்தோறும் இயேசுவின் கரத்தை பிடித்து கொண்டு நடக்கணும். நாம சொல்லணும், நான் இயேசுவோடு நடந்து கொண்டிருக்கிறேன், அனுதினமும் இயேசுவோடு நடக்கிறேன், அவர் என்னை கரம் பிடித்து நடத்துகிறார் என்று சொல்லுகிற அனுபவத்துல நம்ம வாழணும். ஒரு நாள் அவரோடு நீங்க நடக்காட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பை உண்டாக்கிவிடும். அதனால ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு இயேசுவோட நடக்கிற அந்த அனுபவத்துல இன்னும் வளரணும். இன்னும் இயேசுவோட நெருங்கி நடக்கணும். இப்ப நடக்கிறதுல கூட பல அனுபவம் இருக்குது. இயேசு முன்னால போகிறார், ரொம்ப தூரத்துல பின்னால் போன என்னன்னா இயேசு என்ன போறாரு, நான் பின்னால போயிட்டு இருக்கேன் அப்படின்னு, அதுவும் இயேசுவோட நடக்கிறது தான். இயேசு இங்க இருக்கிறாரு, நீங்க அந்த பக்கமா தூரத்துல அப்படி நடந்து போனா இயேசு இதை போகிறார், அவர் கூட தான் நடந்து போகிறேன் அப்படி சொல்லலாம் தூரத்துல. ஆனா இயேசுடைய கையை பிடித்து கொண்டு பக்கத்துல நடந்தா எப்படி இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க. இயேசு நான் ரொம்ப க்ளோஸ் வாக் வித் காட். நான் ரொம்ப க்ளோஸா அவரோட நடக்கிறேன், அவர் கையை பிடித்து கொண்டு நடக்கிறேன். எது உங்களுடைய அனுபவமா இருக்குது? தூரத்துல அவருக்கு பின்னால நடக்கிறீங்களா? சைட்ல ஒரு ஓரமா ஒதுங்கி நடக்கிறீங்களா? அவர் கையை பிடித்து கொண்டு பக்கத்துல நடக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. அவரோட க்ளோஸா இருக்கீங்களா நீங்க? அவருக்கும் உங்களுக்கு ஐக்கியம் சரியில்லைன்னா தான் அந்த டிஸ்டன்ஸ் உண்டாகும். ஆனா அவருக்கும் உங்களுக்குள்ள ஐக்கியம் பெர்ஃபெக்டா இருந்தா க்ளோஸ்னஸ் வந்துடும். அப்போ அவரை விட்டு தூரமா போயிடக்கூடாது. எப்பவும் க்ளோஸா இருக்கிற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை கவனித்து கொள்ளணும். அதற்கு உங்களுடைய இருதயத்தை ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய தனி ஜெப நேரத்தில் ஆண்டவரோடு இருக்கிற காரியத்தை உறுதிப்படுத்தி கொள்ளணும். அதுக்கு தான் காலையில் எழுந்த உடனே வேதம் வாசிங்க, ஜெபிங்க, ஆண்டவரோட மனம் திறந்து பேசுங்கன்னு சொல்ற காரணம். நீங்க கொஞ்சம் கேப் விட்டுட்டீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா விலகி அதிகமான கேப் விழ ஆரம்பிச்சிடும். உங்களை அறியாமலே அவரை விட்டு நீங்க தூரமாய் விலகி போயிருவீங்க. அப்படி இல்லாதபடி இயேசுவோட நெருங்கி இருக்கிற அனுபவம் தான் ரொம்ப முக்கியம். நான் இன்னும் நெருங்கி வரணும், இன்னும் அருகில நான் வரணும், அந்த ஆசையோடு கூட அவரை கரத்தை பிடித்து கொண்டு நடக்கணும். சரி, அவர் இந்த நாள்ல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 36:9 இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன். அவர் சொல்றார், நான் உன் பட்சத்தில் இருப்பேன், உன்னை எப்பவும் கண்ணோக்குவேன். அதாவது ஆண்டவருடைய கண்கள் உங்க மேல நோக்கமா இருக்கும். உன் பட்சத்துல நான் இருப்பேன். அது மாதிரி எனக்கு யார் இருக்கிறா? என் சைடு யாருமே இல்லை. எல்லாருமே எனக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கிறாங்க. என் வீட்லயும் சரி, வேலை செய்யற இடத்துலயும் சரி, நான் இருக்கிற இடத்துல எல்லாருமே எனக்கு விரோதமா இருக்காங்க. எனக்குன்னு யாருமே இல்லை. என் பக்கமா யாரும் பேச மாட்டேங்கிறாங்க, யாரும் சப்போர்ட்டிவா இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பட்சத்துல இருக்கிறேன்ப்பா தம்பி, நான் உன் பட்சத்துல இருக்கிறேன். மகளே, உன் பட்சத்துல நான் இருக்கிறேன். யார் உன் பட்சத்துல இல்லாட்டா என்ன? இயேசு சொல்றாரு, நீ அவங்களையும் இவங்களையும் பார்க்குற, இவங்கெல்லாம் எனக்கு விரோதியா மாறிட்டாங்க, எனக்காக பேச மாட்டேங்கிறாங்க, எனக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க, என் பட்சத்துல இல்லை. நீங்களா தப்பா நினைச்சு கொண்டு உங்களை தனிமைப்படுத்திக் கொள்றீங்க. சரி, மனிதர்களை விட்டுறங்க. இயேசுக்கு உங்களுக்குள்ள ஐக்கிய ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் பட்சத்துல இருக்கிறேன். அது மாத்திர உண்மைதான், நான் கண்ணோக்கமா இருக்கிறேன்னா என்னுடைய பார்வையில தானே இருக்கிறேன், நான் உன்னை பார்த்து கொண்டே தான் இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் உங்களை கண்காணித்து பார்க்கும்போது யோசித்து பாருங்க. ஒரு தாய் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவருடைய இருதயம் இந்த குழந்தை மேல இருக்கும். பக்கத்து குழந்தை தூங்கி கொண்டிருந்தா கூட சின்ன அழுக சத்தம் கேட்டோம், டக்குன்னு யாருக்குமே தெரியாது, தாய்க்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அந்த தாயினுடைய இருதயம் குழந்தையோட இசைந்து இருக்கும். அதனால அந்த குழந்தை மேலதான் கண்ணு இருக்கும். எப்பொழுதும் கவனமா இருக்கும், குழந்தை எங்க போது வருது, கண்ணோக்கமா இருக்கு. அதே மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் மேல நோக்கமா இருக்கிறேன், என் மகனே, என் மகளே, என் கண்கள் உன் மேல பதிந்து இருக்குது, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்ற மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுதான், நான் உன் பட்சத்துல இருக்கிறேன், நான் உன்னை நோக்கி கொண்டுதான் இருக்கிறேன்,
நீ துக்கப்பட்டா எனக்கு தெரியும், நீ பயந்துட்டா எனக்கு தெரியும், நீ சோர்ந்து போனா எனக்கு தெரியும், நீ தனிமையா உட்காந்து யாருக்கும் தெரியாம அழுகிறல்ல, எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? லைட்டெல்லாம் அணைச்சிட்டு படுக்கையில தலகணிய கண்ணீரினால் நினைக்கிறல்ல, நான் கணக்கி கொண்டு இருக்கிறேன், நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நான் உன் பட்சத்தில் இருக்கிறல, நீ இருக்க அழுதுகிட்டு இருக்கிறேன். யார் என்ன சொன்னான்னு, யார் இப்படி நடந்து கொண்டான்னு நான் உனக்கு போதாதா என்பதை போல ஆண்டவர் சொல்லுகிறா. இதை விட என்ன பாக்கியம் வேணும் சொல்லுங்க? நான் உனக்கு போதும்னு சொல்றாருல, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க என் பட்சத்துல இருக்கிறீங்க, எப்பவுமே என் மீது நோக்கமா இருக்கீங்க, இதை விட எனக்கு என்ன வேணும்? இந்த பாக்கியம் போது ஆண்டவரை சொல்லி பாருங்களேன். உள்ளத்துல துக்கெல்லாம் போயிடும், பயெல்லாம் போயிடும், கலக்கெல்லாம் போயிடும், ஒரு பெரிய சந்தோஷம் வரும். சொல்றீங்களா? ஆண்டவரே இயேசுவே, நீங்க என் பட்சத்துல இருக்கிறீங்க, எனக்கு துணையா என் சைடுல இருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரப்பா. நீங்க என்னை புரிந்து கொள்றவங்க, என் மேல எப்பவும் கண்ணோக்கமா இருக்கிறீங்க, என்னை கவனித்து கொண்டே இருக்கிறீங்க, அது எனக்கு போதும்ப்பா. நீங்க இந்த நாள் முழுவதும் இல்லை, வாழ்நாள் முழுவதும் நீங்க எனக்கு என் பட்சத்தில் இருப்பீங்க, என்னை கண்ணோக்கமா என் மேல இருந்து என்னை பாதுகாத்து நடத்துங்க, அது எனக்கு போதும். நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.